ஒரு சமையல் கேஸ் சிலிண்டர் வாங்குறதுக்கு இப்போ 1000 ரூபாய் தேவைப்படும்னு சொன்னா நம்புவீங்களா? ஆனா இப்போ அதுதான் நடக்குது. நாடு முழுக்க வீட்டு உபயோக எல்பிஜி சிலிண்டர் விலை திடீர்னு 29 ரூபாய் வரைக்குமே உயர்ந்திருக்கு. சென்னையில ஒரு சிலிண்டர் விலை 957 ரூபாய் 50 காசுகளும், சேலத்துல 975 ரூபாய் 50 காசும். இதுல டெலிவரி பண்றவங்களுக்கு 30 ரூபாய் 40 ரூபாய் 50 ரூபான்னு கொடுத்தா அப்போ ஒரு சிலிண்டர் விலை நேரா 1000 ரூபாவே தாண்டிடுது. இதை கேட்ட சாதாரண மக்கள், குறிப்பா இல்லத்தரசிங்க கடும் அதிர்ச்சியிலுமே இருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு விலை ஏன் ஏறுது? சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை, டாலருக்கு எதிரான இந்த ரூபாயின் மதிப்பு, இது எல்லாமே கணக்குல எடுத்துதான் எண்ணெய் நிறுவனங்கள் விலையுமே நிர்ணயிக்கிறாங்க. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில இருக்கிற பதற்றம் காரணமா கடந்த சில மாதங்களா எரிசக்தி சந்தையில நிச்சயமற்ற சூழலுமே நிலவிட்டு இருக்கு. அதனால கேஸ் சிலிண்டர் விலையுமே தொடர்ந்து உயர்ந்துட்டு இருக்கு. கடந்த மார்ச் மாதம் மட்டும் வீட்டு சிலிண்டர் விலை 60 ரூபாய் உயர்ந்திருக்கு. ஆனா இப்போ திரும்பவுமே 29 ரூபாய் உயர்ந்திருக்கு. அதாவது வெறும் 3 மாதத்துல மட்டும் 89 ரூபாய் வரைக்குமே விலை ஏறி இருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, சர்வதேச சந்தையில கச்சா எண்ணெய் விலை கடந்த சில நாட்களோட ஒப்பிடும்போது குறைஞ்சிருக்குன்னு தகவல்களுமே வருது. 108 டாலர்ல இருந்த ஒரு பீப்பா எண்ணெய் இப்போ சுமார் 93 டாலர் வரைக்குமே குறைஞ்சிருக்கு. அப்படி இருக்கும்போது சிலிண்டர் விலையை குறைக்காம ஏன் இன்னும் உயர்த்துறாங்கன்னு மக்களுமே கேள்வி எழுப்புறாங்க. தேர்தல் காலத்துல விலையை உயர்த்தாம இருந்ததால ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்ட தான் இப்போ தொடர்ந்து விலையையும் உயர்த்தப்படுது. சரி, எதுவா இருந்தாலும் ஏற்கனவே மல்லிகை பொருள் விலை, மின்சார கட்டணம், அன்றாட செலவுகள், இது எல்லாமே உயர்ந்திருக்கிற நேரத்துல சமையல் கேஸ் சிலிண்டர் விலை 1000 ரூபாய் தாண்டி போறது சாதாரண மக்களோட குடும்ப பட்ஜெட்டுக்கு பெரிய சுமையாவும் மாறி இருக்கு. பெரிய பெரிய கார்ப்பரேட்டுகளுக்கு வரி சலுகை கொடுக்கிற அரசு ஏன் மக்களுக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேங்குது அப்படின்னு விமர்சனங்கள் வரதுல நியாயம் இருக்கதான் செய்யுது. இந்த விலை உயர்வை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.